ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வாங்கின சிரப் பாட்டில் சிரப்பு மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே கீழே ஊற்றிடாதீங்க. செடிங்களுக்கு ஊற்றினீங்கன்னா செடிங்க நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இந்தமாதிரி ஹேண்ட் வாஷ் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணவே தெரியாது. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மேலேயே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது லிக்யூடு வரும்னு பார்ப்பாங்க, வராது. அப்புறம் திரும்பி மேலே இருக்க மூடியை கழட்டிட்டு அப்புறம் தண்ணி பாட்டிலை ஊற்றி யூஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சட்டுன்னு ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹேண்ட் வாஷை ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எதுக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை கபோர்ட்லலாம் நிறைய டஸ்ட்டு இருக்கும். இல்லை மரக்கட்டில் இருந்ததுன்னா அதுலேயும் நிறைய டஸ்ட்டு இருக்கும். அந்த மாதிரி டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கபோர்டுக்கெல்லாம் ஈரம் பண்ணக்கூடாது, தண்ணி வச்சு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல சாதா டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு லிக்யூடு வச்ச டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி கை ஃபேன் இருந்தது, இது சார்ஜர் ஃபேனு. இதில் நிறைய டஸ்ட் இருக்குது. எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். டூத்பிக்கில் டிஷ்யூ பேப்பரை இல்லை மாஸ்க் துணியை கட் பண்ணி இந்தமாரி சுருட்டி எடுத்துக்கோங்க. சுருட்டி எடுத்துகிட்டு உள்ளே நல்லா டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே சின்ன சின்ன ஓட்டங்கிறதால இந்தமாதிரி குச்சியில் தான் க்ளீன் பண்ணி எடுத்தாகணும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கையில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக லெமனும் கொஞ்சம் உப்பும் கலந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இந்தமாரி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா கையில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும். தமிழ் சேரா நமக்கு அடிக்கடி கையில் அழுக்கு செய்யும். அப்பப்போ இந்தமாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னு கை க்ளீனாக இருக்கும். இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.